தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இது என்னுடைய இரண்டாவது பதிவு. உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வெற்றிகரமாக நம்ம போன பதிவில் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். அதை இன்ஸ்டால் பண்ணி முடித்து நீங்கள் ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா பென்ட்ரைவ் இல்லாமலே பூட் ஆகும். அந்த பூட் ஆகும் பொழுது அந்த கிரப் லோடரில் உங்களுக்கு உபுண்டுவா விண்டோஸான்னு கேட்கும். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா உபுண்டு பூட் ஆயிரும் ஒரு 10 செகண்ட்ஸில். இல்லைனா விண்டோஸை நீங்கள் டவுன் ஆரோவை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கிறணும். அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் வேறொரு பதிவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுக்கான கார்டு கொடுக்குறேன். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் கருவூலம் அலைவரிசை உறுப்பினராக இதுவரைக்கும் ஆகலைன்னா அந்த உறுப்பினர் பொத்தானையும் மணியையும் சொடிக்க விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அலைவரிசையில் வரக்கூடிய புதிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல் முறையாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து நிற்கும், ஹெல்ப் இம்ப்ரூவ் உபுண்டு அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னா, நீங்கள் உபுண்டு கம்பெனியான கனோனிக்கலுக்கு உங்கள் டேட்டாவை ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா, சிஸ்டம் இன்ஃபோ அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து நோ கொடுத்துட்றேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து லொக்கேஷன் சர்வீசஸ், உங்களோட லொக்கேஷனை நீங்கள் எனபிள் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்ட்டுருக்கு. நான் டிசபிள் தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். யூ ஆர் ரெடி டு கோ அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எதையும் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. இந்த சாஃப்ட்வேர் மேனேஜர் அப்படிங்கிறது இங்கே நம்ம இங்கேயே பார்க்கலாம், உபுண்டு சாஃப்ட்வேர்னு சொல்லி. அது வழியாக நம்ம வேணுங்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதை டன் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது டேட்டாவை உபுண்டுக்கு அனுப்பணுமா இல்லையா, லொக்கேஷனை ஷேர் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிற ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கர் அப்படிம்போம். அதாவது இந்த பக்கம் இடது பக்கம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் டாக்கர் அப்படிம்போம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிருங்க. அதில் அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அது வந்து ஹைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஹைட் ஆயிடுச்சுங்களா. இப்போ விண்டோ மினிமைஸ் பண்ணால் அதுவே வந்துடும். நான் இப்போதைக்கு இதை ஹைடை டிசபிள் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த டாக்கரில் இருக்கக்கூடிய ஐக்கன்ஸோட சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் ஆன் தி ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இந்த டாக் வந்து எங்கே இருக்க விரும்புகிறீங்க, நீங்கள் விண்டோஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பயனாளராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே போய் பாட்டம் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரைட் சைடு வேணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ வலது பக்கத்தில் வந்துருச்சு. டீஃபால்ட்டாக அது லெஃப்ட் சைடு தான் இருக்கும், இடது பக்கத்தில் தான் இருக்கும். நான் வந்து பாட்டமில் வச்சுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் இதை கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஹோம் த்ராஷ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த டாக்கை வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஐக்கன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் மெனுவில் போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான வால்பேப்பரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிஃபால்ட் வால்பேப்பரை வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து வால்பேப்பர்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆட் பிக்சரை கொடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், உங்களோட ஹார்ட் டிஸ்கில் எங்கே அது இருக்கோ. இல்லை அப்படின்னா இன்னொரு எளிமையான முறை இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த வால்பேப்பர் வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் வால்பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் எனக்கு பிடிச்ச வால்பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நிறையா இருக்குது. இப்போ இதை நான் செட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக காட்டுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள் அந்த இமேஜ் மேலே. நீங்கள் வந்து செட்டஸ் வால்பேப்பர்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த இமேஜ் வந்திருக்கும். இதை நீங்கள் டெலீட் பண்ணால் தான் இந்த வால்பேப்பர் போகும். அது வரைக்கும் இந்த ஃபோல்டரில் இந்த இமேஜ் இருந்துச்சுன்னா இந்த வால்பேப்பர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ டெமோவுக்காக நம்ம இன்னொரு வால்பேப்பரும் செட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வால்பேப்பரையும் மாற்றிக்கலாம். இப்போ 3 விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பண்ணியிருக்கோம். உபுண்டு இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம அந்த பேசிக் டேட்டாவை ஷேர் பண்ணக்கூடிய செட்டிங்கும் லொக்கேஷன் செட்டிங்கும் டிசபிள் பண்ணிவிட்டு டாக்கோட பொசிஷனை மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய ஐக்கன் சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நமக்கு முடிச்சது மாதிரி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நமக்கு எப்படி அந்த டெஸ்க்டாப்பை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.